வணக்கம் நண்பர்களே. குரல் ஹேமலதா ரமேஷ். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை என் தாரகியே பாகம் 16. ஆடியோ நாவல் குடும்ப கதை. கீர்த்தி, இந்த திடீர் கல்யாணம் உனக்கு குடும்பத்தை பிரிய போறேன்னு கஷ்டத்தை தான் தரும். ஆனா அந்த கஷ்டத்தையும் அண்ணனுக்காக தாங்கிக்கிட்டு பாசமா இருக்க பாரு. விஸ்வா, நீ எப்ப இருந்துடா கீர்த்திக்காக யோசிக்க ஆரம்பிச்ச? ரொம்ப முன்னேறிட்டியடா. அவளை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே இவ்வளோ முன்னேற்றனா கல்யாணம் பண்ணிட்டா அவளை தரையில நடக்க விட மாட்டேன் போலியே. கீர்த்தி, உனக்கு சரண் மாதிரி ஒரு அடிமையா விஸ்வாசிக்கிட்டான். இதெல்லாம் தாங்க இன்னைக்கு எபிசோட்ல பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். சந்துரு ஆபீஸ் முடிந்து வீட்டிற்கு செல்ல சிவன்யா வீட்டிற்கு வெளியே அங்கும் இங்குமாக நடந்து கொண்டிருந்தாள். சந்துரு காரை நிறுத்திவிட்டு, ஏய், எதுக்குடி இப்ப வீட்டு முன்னாடி வாக்கிங் போயிட்டு இருக்க? துருவ் எங்க என்று கேட்டுக்கொண்டே அவளின் அருகில் வந்தான். துரு டிவி பார்த்துட்டு இருக்கான். விஸ்வானா அந்த பொண்ணுகிட்ட என்ன பேசியிருப்பான்னு ஒரே டென்ஷனா இருக்கு. அதெல்லாம் இந்நேரம் ஓகே சொல்லி டூயட் ஆடி இருப்பான். என்னடா சொல்ற? ஆமாண்டி, அந்த பொண்ணு மேல ஏற்கனவே அவனுக்கு ஒரு இது என்று சொல்லி கோயம்புத்தூரில் நடந்த அனைத்தையும் கூற, சிவன்யா, நீ சொல்றதெல்லாம் உண்மையாடா என்றால் ஆச்சரியமாக. ஆமாண்டி, இதுல என்ன ஹைலைட்னா, அவங்க அண்ணனை கீர்த்தியோட ஆளுன்னு நினைச்சு இவனுக்கு வந்துச்சு பாரு ஒரு பொறாம. பா, இன்னும் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. சரி, அப்ப விஸ்வானாக்கு ஃபோன் பண்ணி கேளு என்ன ஆச்சுன்னு என்று சொல்ல சந்துரு அவனுக்கு ஃபோன் செய்து ஸ்பீக்கரில் போட்டான். விஸ்வா ஃபோனில் சந்துருவின் பெயர் வர கார் ஓட்டிக்கொண்டே அட்டன் செய்து, சொல்லுடா சந்துரு என்றான். எங்க இருக்க? ஈரோடு பக்கத்துல வந்துட்டேன். நீ ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்துட்டியா? நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரதெல்லாம் இருக்கட்டும், நீ கீர்த்திக்கிட்ட என்ன சொன்ன? என்னோட லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிஷன்ஸ் அப்புறம் வைஷ்ணவி பத்தி எல்லாமே சொன்னேன். டேய், நீ என்ன பைத்தியமாடா? எந்த பொண்ணுடா லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸா இருக்க ஒத்துக்குவா? ஏண்டா இப்படி நீ உன்னோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்கிற? டேய், ஒரு நிமிஷம், நான் சொல்றத முழுசா கேளு. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? அந்த பொண்ணுக்கு என்னை பிடிக்கல இதுதானே? அதான் இல்லை, கீர்த்தி ஓகே சொல்லிட்டா. அவன் மற்ற பொண்ணுங்க மாதிரியெல்லாம் இல்லை தெரியுமா? சி சோ ஸ்வீட். வைஷ்ணவி பத்தி சொன்ன போது கூட அவள் அதை பெருசாவே எடுத்துக்கல தெரியுமா? அவளால தான் இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு பாசிட்டிவாக பேசினா. ஆனால் என்னை பார்த்த ஃபர்ஸ்ட் டேவே என்னை சாரி கேட்க வச்சுட்டா. என்ன, நீ சாரி கேட்டையா? விஸ்வா, நீ உண்மையை தான் சொல்றியா? ப்ரொஃபஸர்கிட்ட சாரி சொல்ல முடியாதுன்னு காலேஜ் மாத்தினியடா. ஆனால் இன்னைக்கு அந்த பொண்ணுக்கிட்ட சாரி கேட்டிருக்க. ஆமாண்டா, சும்மா கெத்தா சுற்றிக்கிட்டு இருந்தவனை ஒரே நாளில் அப்படியே அடியோட மாற்றிட்டாடா. டே விஸ்வா, போகிற போக்க பார்த்தா எனக்கு என்னமோ நீ அவகிட்ட விழுந்துட்டியோன்னு தோணுது என்று சொல்ல, உடனே விஸ்வா, எனக்கு கொஞ்சம் சிக்னல் கிடைக்கல, ஹலோ ஹலோ என்று சொல்லிக்கொண்டே ஃபோனை கட் செய்தவன், உண்மையாகவே சந்துரு சொன்ன மாதிரி நான் கீர்த்திக்கிட்ட விழுந்துட்டனா என்று யோசிக்க ஆரம்பித்தான். துரைசாமி சரண் சொல்லியது போலவே ஃப்ரெண்ட்ஸை பார்த்து விட்டு வரேன் என்று வீட்டில் உள்ளவர்களிடம் சொல்லிவிட்டு விஸ்வா கீர்த்தியின் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு செல்ல அங்கு சரண் அவருக்காக காத்து கொண்டிருந்தான். வீட்டில் என்ன சொல்லிட்டு வந்தீங்க? நீ சொன்ன மாதிரி தான் சொல்லிட்டு வந்தேன். சரி வாங்க போலாம் என்று அவரை ஜீப்பில் ஏற்றிக்கொண்டு ஜோசியரை பார்க்க சென்றான். ராஜசேகர் சரணிடம் சொல்லியது போலவே இந்த ஜோசியரும் வெள்ளிக்கிழமை ரொம்ப நல்ல நாள், அப்ப கல்யாணத்தை வச்சா ரொம்ப நல்லது, வேற முகூர்த்தம்னு பார்த்தா எதுவும் இந்த வெள்ளிக்கிழமை வர முகூர்த்தம் அளவுக்கு சிறப்பா இல்லை என்று கூற இருவரும் ஜோசியரிடமிருந்து விடைபெற்று வீட்டை நோக்கி கிளம்பினர். போகும் வழியில், என்னடா பண்றது, 3 நாள்ல எப்படி கல்யாணம்? அப்பா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நாம வீட்டில் போய் எல்லோருக்கிட்டையும் கலந்து பேசிட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். வெள்ளிக்கிழமையே கல்யாணத்தை வச்சா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க என்று சரண் சொல்ல துரைசாமியும் அமைதியாக யோசித்தபடியே வந்தார். இருவரும் வீட்டிற்குள் நுழைய கீர்த்தியும் கையிலும் ஓடி விளையாடி கொண்டிருக்க சரண் தன் மனதில் இவளை எப்படி 3 நாள்ல கல்யாணம் பண்ணி என்று நினைக்கும் போதே அவனின் கண்கள் கலங்கியது. யாருக்கும் தெரியாமல் தன் கண்களில் வழிந்த நீரை துடித்து கொண்டு சோஃபாவில் அமர்ந்தான். என்ன 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரேன்னு தானே சொல்லிட்டு போனீங்க என்று பிருந்தா கேட்க, துரைசாமி, நாங்கள் ஜோசியர்கிட்ட போயிட்டு வந்தோம் என்று சொல்ல, உடனே மங்கை அங்கு விளையாடி கொண்டிருந்த கீர்த்தியையும் கையிலையும் உள்ளே போய் விளையாடுங்க என்று சொல்ல இருவரும் சண்டை பிடித்து கொண்டே உள்ளே சென்றனர். எதுக்கு ஜோசியர்கிட்ட போனீங்க, அதுவும் எங்கிட்ட கூட சொல்லாம என்று மங்கை கேட்க, சரண் ராஜசேகர் சொல்லியதையும் ஜோசியரிடம் இவர்கள் சென்று வந்ததையும் கூற, எப்படிடா 3 நாள்ல கல்யாணம் என்றார் அதிர்ச்சியாக. ஆமா சரண், 3 நாள்ல கல்யாணம்னா இம்பாசிபிள், எவ்வளோ வேலை இருக்கு. ஆனா அவங்க ஜோசியர் தான் அப்படி சொன்னாருன்னா நம்ம ஜோசியரும் அதே தான் சொல்றாங்க.
ராஜசேகர் அங்கிள் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி பேசினாரு. ஆனாலும் சரண், எப்படி நம்ம கீர்த்திய அதுவும் 3 நாள்ல என்று பிருந்தா புலம்ப, கொஞ்சம் இருடி, நான் ராஜசேகர் அங்கிளுக்கு ஃபோன் பண்றேன் என்று கூறி அவருக்கு ஃபோன் செய்ய, அவரின் ஃபோனுக்காகவே காத்திருந்தவர் போல தன் அறையில் இருந்து கொண்டு எல்லோரும் வாங்க, சரண் ஃபோன் பண்றான் என்று சப்தம் போட வாணி, ராஜி, முத்துக்குமார் மூவரும் அவரின் அறைக்கு வந்தனர். ஹலோ, சொல்லு சரண், ஜோசியர்கிட்ட போயிட்டு வந்துட்டியா? என்ன சொன்னாரு என்று கேட்டார் ராஜசேகர். நீங்க சொன்ன மாதிரியே தான் சொன்னாரு. எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, வெள்ளிக்கிழமையே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு ஈவெண்ட் மேனேஜர் வச்சுட்டா போதும், எல்லா வேலையும் அவங்களே பார்த்துக்குவாங்க. நீங்க சரின்னு சொன்னா நாங்க நாளைக்கே வீட்டுக்கு அனுப்புறோம். என்னடா இவ்வளோ சீக்கிரமா பொண்ணை கல்யாணம் பண்ணி அனுப்புறோன்னு நீங்க யோசிக்கிறது எங்களுக்கு புரியுது. ஆனா நீங்க கவலையே பட வேண்டாம். கீர்த்தியை எங்க பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறோம். வினிதா எங்களுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் கீர்த்தியும். இன்னும் எக்ஸாம் இருக்குன்னு சொன்னல, அவ அத கல்யாணத்துக்கு அப்புறம் எழுதட்டும். மேல படிக்கணும்னாலும் படிக்கட்டும், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்ல, துரைசாமி சரணிடம் சம்மதன்னு சொல்லியிருப்பா, பார்த்துக்கலாம் என்று சொல்ல, சரணும் சரிங்க மாமா, நீங்க ஆளுகளை அனுப்புங்க, வெள்ளிக்கிழமையே கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்று சொல்ல, வாணியும் ராஜியும் சந்தோஷத்தில் குதிக்க ஆரம்பித்தனர். முத்துக்குமார், அண்ணி வாணி என்ன பண்ணீங்க என்று கேட்க இருவரும் அமைதியாக நின்றனர். சரிப்பா, நான் நாளைக்கு ஈவெண்ட் மேனேஜர் அனுப்பி வைக்கிறேன். வீட்டை எந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. கல்யாணத்தை நாங்கள் கீர்த்தியை முதல்ல பார்த்த கோணியம்மன் கோவில்லையே வச்சுக்கலாம். நீங்கள் ஈவெண்ட் மேனேஜருக்கு அமௌண்ட் எல்லாம் தர வேண்டாம். ஏமாம்மா, எங்கள் வழக்கப்படி பொண்ணு வீட்டிலேருந்து எந்த ஒரு வரதட்சணையும் வாங்க மாட்டோம். பொண்ணை மட்டும்தான் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வருவோம். பொண்ணுக்கு நகை துணியிலிருந்து கல்யாண செலவு மொத்தமும் எங்களோடது தான். இப்படி சொன்னால் எப்படி? நாங்களும் கீர்த்திக்கு செய்யணும்ல. தலை தீபாவளி, பொங்கல், தலை ஆடி, வளகாப்பு, குழந்தைக்கு தொட்டில் சீர்னு எத்தனையோ விசேஷம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தானே செய்ய போகிறீங்க. இந்த கல்யாணத்தை மட்டும் நாங்கள் பண்ணிக்கிறோமே, தயவு செஞ்சு முடியாதுன்னு சொல்லாதப்பா என்று சொல்ல, சரணும் சரிங்க மாமா என்றான். அப்போ சரிப்பா, நாளைக்கு காலையில் ஈவெண்ட் மேனேஜர் வந்துடுவாங்க. கூட வாணியும் முத்துக்குமாரும் வருவாங்க. எல்லோரும் சேர்ந்து நாளைக்கு துணிக்கடைக்கு போயிட்டு வந்துருங்க என்று கூறி ஃபோனை கட் செய்ய, துரைசாமி, மங்கை, பிருந்தா, சரண் நால்வரும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி எதுவும் பேசாமல் அமர்ந்து இருந்தனர். அண்ணா, நம்ம வீட்டில் அந்த மாதிரி வழக்கம் எதுவும் இல்லையே. கல்யாண செலவு மொத்தமும் மாப்பிள்ளை வீடு பண்ணுற மாதிரி. ஆமாம் முத்து, இல்லை தான். ஆனால் 3 நாளில் எப்படி அவங்களால பணத்தை ரெடி பண்ண முடியும்? அவங்க கையில் காசு இருக்கா இல்லையான்னு நமக்கு எப்படி தெரியும்? காசு இருந்தால் பரவாயில்ல, சப்போஸ் காசு இல்லைன்னா அவசரத்துக்கு வெளியே கடன் தானே வாங்கணும். அப்போ கீர்த்தி மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அப்படி கஷ்டப்பட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்தால் அவளால் சந்தோஷமாக இருக்க முடியுமா சொல்லு? நாம் இங்கே நல்ல வசதியாக இருக்கோம், ஆனால் அங்கே எல்லோரும் கஷ்டப்படுறாங்க. அவள் கண்ணீர் வடிச்சா நல்லாவா இருக்கும்? ஒரு குடும்பத்தோட சந்தோஷம் அந்த வீட்டுக்கு வர மருமக கையில் தான் இருக்கும். அவளே சந்தோஷமாக இல்லாத போது எப்படி இந்த குடும்பத்தை சந்தோஷமாக பார்த்துக்குவா? நீங்கள் சொல்கிறது சரிதான் அண்ணா, நான் இதை யோசிக்கல. சிரித்தபடி, பரவாயில்ல விடுடா, நாம வினிகிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம் என்று சொல்லி ராஜசேகர் அவளுக்கு ஃபோன் செய்தார். ஹாலில் அனைவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தபடி இருக்க, கையிலும் கீர்த்தியும் சீக்கிரம் சப்பாத்தி தாங்க, எங்களுக்கு பசிக்குது என்று சொல்லிக்கொண்டு ஓடி வர, அவர்களின் குரலில் அனைவரும் சுயநிலைக்கு வந்தனர். அம்மா, நீங்கள் எல்லோரும் சாப்பிடுங்க, நானும் கீர்த்தியும் வெளியே ஊஞ்சல் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிறோம் என்று சொல்ல, மங்கை அவனின் மனதை புரிந்தவராக ஒரு தட்டில் சப்பாத்தியை வைத்து சரணிடம் தர, அதை வாங்கியவன் கீர்த்தியின் கைப்பிடித்து அழைத்து கொண்டு வெளியே சென்றான். பிருந்தா சப்பாத்தியை கையிலுக்கு ஊட்ட, துரைசாமி மாத்திரை சாப்பிட வேண்டுமே என்று கடமைக்காக சாப்பிட ஆரம்பித்தார். டேய், எதுக்குடா இப்போ திடீர்னு வெளியே கூட்டிகிட்டு வர? என்ன விஷயம்? என்னால் உனக்கு ஏதாச்சும் வேலையாகணுமா என்று அவனின் தோளில் கை போட்டபடி கேட்க, சரண், அதுதான் உனக்கு எட்ட மாட்டேங்குதுல, அப்புறம் எதுக்கு கஷ்டப்பட்டு தோல் மேலே கை போடுற? போடா லூசு என்று கூறி அங்கிருந்த ஊஞ்சலில் சரணை முந்திக் கொண்டு சென்று அமர, சரண் மெதுவாக நடந்து வந்தான். டே, இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு? எப்பவும் என்னை தள்ளிட்டு வந்து ஊஞ்சல உட்காருவ, ஆனால் இன்னைக்கு சொங்கி மாதிரி இருக்க என்று கேட்க, அது சொல்கிறேன், முதல்ல நீ சாப்பிடு என்று சொல்லி சப்பாத்தியை ஊட்ட, அதை சாப்பிட்டு கொண்டே, சொல்லுடா என்னாச்சு, எதுக்கு இப்போ டல்லாக இருக்க என்று கேட்க, சரண், வர வெள்ளிக்கிழமை உனக்கு கல்யாணம் என்றான் உடைந்த குரலில். சரண், ஆமா கீர்த்தி, உங்கள் 2 பேர் ஜாதகத்துக்கும் வெள்ளிக்கிழமை தான் நல்ல நாள். அப்போ கல்யாணம் பண்ணா தான் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குமா. அதுக்கப்புறம் வர முகூர்த்தம் எதுவும் அந்த அளவுக்கு சிறப்பில்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ நீயும் அதுக்கு ஓகே சொல்லிட்டியா? ஆமாம் கீர்த்தி. சரண், நான் தான் விஸ்வாவை பார்க்காமலேயே ஓகே சொன்னேன்ல, ஆனால் நீ என்ன இங்கிருந்து சீக்கிரமாக துரத்துறதுலேயே இருக்க என்று சொல்லி அழ ஆரம்பித்தாள். கீர்த்தி அழ ஆரம்பிக்க சரண் அவளை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டான். கீர்த்தி, கொஞ்சம் நான் சொல்கிறத பொறுமையாக கேளுடா. விஸ்வா வீட்டில் எல்லோரும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க.
விஸ்வாவும் ரொம்ப நல்ல பையன். நீ நம்ம வீட்டில் எவ்வளோ ஜாலியாக இருக்கியோ அதே மாதிரி அங்கேயும் இருக்கலாம். நீ கல்யாணத்துக்கு அப்புறம் மேலே படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நீ படிக்கலாம். ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டில் உன் கூட இருக்கிற மாதிரி வருமா? அண்ணி, கயல், அம்மா, அப்பா எல்லாரையும் விட்டுட்டு இவ்வளோ சீக்கிரமாகவே நான் போகணுமா? கீர்த்தி, பொண்ணுன்னா எப்போ இருந்தாலும் இன்னொரு வீட்டுக்கு போய்த்தானே ஆகணும். ஆனால் அதுக்கு நீ இவ்வளோ சீக்கிரமாகவே போகணுமா என்றாள். அவனின் கண்களை பார்த்து கண்களில் கண்ணீருடன் அவளின் இந்த பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் சரணின் கண்களும் கலங்க ஆரம்பித்தது. ஐம் சாரிடி, என்னால் தான் நீ இப்போ அழுகிற. உனக்கே தெரியும்ல, நான் எது செஞ்சாலும் அது உன்னோட நல்லதுக்காகத்தான் இருக்குன்னு. இப்போ அம்மாவும் அப்பாவும் என்னோட குழந்தைய தூக்கி கொஞ்சிட்டாங்க. இனி அவங்க உன்னோட குழந்தைய தூக்கி கொஞ்சணும்னு ஆசை இருக்கும்ல. உனக்கே தெரியும் கீர்த்தி, இப்போ அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகுது. எல்லாத்தையும் மனசில் வச்சு தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னேன். அதுவும் நல்ல குடும்பம்டா. எனக்கு தெரியும் நீ எது செஞ்சாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்குன்னு. நீ அழாத சரண், ப்ளீஸ். எனக்கும் அழுகு வருது. இப்போ என்ன, நான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லணும் அதுதானே? சரி, ஓகே, நான் நாளைக்கே கல்யாணம்னாலும் ரெடி. நீ அழாதடா என்று அவனின் கண்களை துடைத்துவிட சரண் அவளை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டான். பிருந்தா கையிலை தூங்க வைத்துவிட்டு இவர்களை தேடிக்கொண்டு வந்தாள். என்னாச்சு சரண் என்று கேட்டுக்கொண்டு அவர்களின் அருகில் வர கீர்த்தி பிருந்தாவை அணைத்து கொண்டு, நான் உங்களை விட்டுட்டு ரொம்ப தூரமாக போக போகிறேன் அண்ணி என்று கேட்டதில் ஏற்கனவே உள்ளுக்குள் அழுது கொண்டு இருந்த பிருந்தா வாய் விட்டே அழ ஆரம்பித்து விட்டாள். ஹே பிருந்தா, இப்போ தாண்டி அவளை சமாதானம் பண்ணினேன், இப்போ நீ ஆரம்பிச்சிட்டியா என்று சொல்லி அவளின் கண்ணீரை துடைக்க மங்கையும் துரைசாமியும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டனர். கீர்த்திமா, அழாதடா, நாங்கள் உன்னோட நல்லதுக்காகத்தான் செய்வோம் என்று மங்கை சொல்ல கீர்த்தி துரைசாமியின் தோளில் சாய்ந்து கொண்டு, தெரியுமா, நான் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன் என்றால் ஒரு குழந்தை போல. சரி வாங்க, எல்லோரும் போய் தூங்கலாம். இப்போவே டைம் ஆச்சு. நாளைக்கு ஆளுக வந்துருவாங்க. கூடவே வாணி, முத்துக்குமார் 2 பேரும் துணி எடுக்க போகலான்னு என்று மங்கை சொல்ல அனைவரும் அவரவர் அறைக்குள் புகுந்து கொண்டனர். விஸ்வா ஈரோட்டிற்கு வந்தவன் நேராக ஆபீஸுக்கு சென்று சில வேலைகளை முடித்துவிட்டு வீட்டிற்கு வர அனைவரும் ஹாலில் பரபரப்பாக ஆளுக்கொரு ஃபோனில் பேசிக்கொண்டிருக்க விஸ்வா உள்ளே வருவதை பார்த்து அனைவரும் ஃபோனை வைத்துவிட்டு, என்ன விஸ்வா இவ்வளோ லேட்டு என்று ராஜு கேட்க அவன் வாட்சில் மணியை பார்த்துவிட்டு, இல்லையே, நான் எப்போதும் வர டைம் தானே என்றான். சரிப்பா, வந்து நீ சாப்பிடு, ரொம்ப டயர்டாக இருப்ப. நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். இல்லைப்பா, நீ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரதுக்குள்ள டின்னர் ஆறி போயிடும் என்று சொல்லி அவனை வலுக்கட்டாயமாக அமர வைத்து அவனை சாப்பிட வைத்தார் ராஜி. இன்னைக்கு எப்படிப்பா இருந்துச்சு, வேலையெல்லாம் நல்லபடியாக நடந்துச்சா என்று வாணி ஆரம்பிக்க அதற்கு விஸ்வா, என்ன திடீர்னு ஒர்க் பற்றியெல்லாம் கேட்குறீங்க, என்ன விஷயம்னு நேராக சொல்லுங்க என்றான் விஸ்வா. வாணி, இப்போ எதுக்கு சுற்றி வளைக்கிற, அதான் நேராகவே சொல்கிறான்ல, அப்புறம் என்ன என்று வாணியிடம் சொல்லிவிட்டு விஸ்வாவின் புறம் திரும்பி, டே விஸ்வா, வர வெள்ளிக்கிழமை உனக்கும் கீர்த்திக்கும் கல்யாணம், ரெடியாக இருந்துக்கோ என்று சொல்லிவிட்டு ராஜசேகர் தன் அறைக்கு செல்ல அவரை தொடர்ந்து முத்துக்குமார் வராத ஃபோனை எடுத்து காதில் வைத்து, ஹலோ, இங்கே சிக்னல் கொஞ்சம் வீக்காக இருக்கு என்று பேசிக்கொண்டே அங்கிருந்து சென்றுவிட வாணியும் ராஜியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு நின்றனர். அப்போது விஸ்வா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லோரும்? நான் கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லி 3 நாளில் எப்படி? அது இல்லடா, ஜோசியர் தான் 3 நாளில் பண்ணணும்னு சொன்னார். கீர்த்தி வீட்டில் பார்த்த ஜோசியரும் அதையே தான் சொல்லியிருக்காங்க என்றார் வாணி. உங்களுக்கே இது நியாயமாக தெரியுதா? இன்னைக்கு தான் நான் போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்தேன். அவள் மென்டலி ப்ரிப்பேர் ஆக வேண்டாமா? எப்படி அவளால் 3 நாளில் அவள் வீட்டை விட்டு நம்ம வீட்டுக்கு வர முடியும்? அவசரமாக செய்கிறீங்க, இதெல்லாம் எனக்கு என்னவோ சரியா படலை என்று சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்று கதவை டம்மென்று சாத்த ராஜி அதை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தார். அக்கா, விஸ்வா கோவமாக போகிறான், ஆனால் நீங்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. வாணி, நீ விஸ்வாவோட கோவத்தை மட்டும் பார்த்துட்டு அவன் கீர்த்தி மேலே வச்சிருக்க அக்கறையை பார்க்க வந்துட்ட. என்னக்கா சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ அவன் கீர்த்திக்கு வேண்டி தான் நம்மக்கிட்ட கத்திட்டு போகிறான். அவள் எப்படி 3 நாளில் அவளோட வீட்டை பிரிஞ்சு வருவான்னு. ஆமாம், அப்போ இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது வாணி? நம்ம விஸ்வா மனசில் கீர்த்தி இடம் பிடிச்சிட்டா, அப்படித்தானே? அதே தான் வாணி. அக்கா, நம்ம ஜோசியர் சொன்னது ஒன்று ஒன்றா நடக்குதுக்கா. கீர்த்தியை பார்த்ததுமே இவன் இப்படி மாறி இருக்கான்னா அவள் வீட்டுக்கு வந்தா நினச்சி பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. ஆமாம் வாணி, சரி நீ போய் தூங்கு, நாளைக்கு கீர்த்தி வீட்டுக்கு போகணும்ல என்று சொல்ல வாணி அங்கிருந்து தன் அறைக்கு செல்ல ராஜி சமையல் அறையில் மீதமிருந்த வேலையை பார்க்க சென்றார். விஸ்வா தன் அறைக்குள் சென்று ரெஃப்ரெஷ் ஆகிவிட்டு ஃபோனை கையில் வைத்து அமர்ந்திருந்தான்.